வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 16ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள வாரத்திற்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். இப்போல்லாம் ஜென் இசட்லாம் சொல்கிறோம். இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்காங்க. நிறையா காதல், அப்புறம் டேட்டிங்கு எல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் மிக உகந்த வாரம். அப்போ இளைஞர்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கரமான ஒரு சூழ்நிலை, சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரங்கள்லாம் நல்லா இருக்குது. அதனால் மனம் உற்சாகமாக தான் இருக்க போகிறது. சில நேரங்களில் இந்த ஆர்ட் ஃபீல்டில் இருப்பாங்க, ஃபைன் ஆர்ட்ஸில். ஒரு மூவியில் நான் ஆக்ட் பண்ணுறேன், இல்லை சீரியலில் நான் ஆக்ட் பண்ணுறேன், இல்லையா நான் ஒரு கிட்டாரிஸ்ட்டு, இல்லை பியானோயிஸ்ட், இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. மியூசிக்கில் இருக்கலாம், இல்லையா நான் நல்ல ஒரு டான்ஸ் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி, இல்லை ஒரு டிவியில் ஆங்கராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலம். நீங்கள் தனித்து நிற்பீர்கள். இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் செல்ல செல்ல ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலமாக இருக்குது. பிள்ளை பேர் இல்லை, குழந்தை சம்மந்தமாக விஷயங்கள் இருக்கும்போது, அப்போது சில நேரங்களில் கன்சீவ் ஆவீங்க. சில நேரங்களில் பிரசவ நேரம் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க, அப்போ நல்லபடியாக குழந்தை பிறக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகள், சுப செய்திகள் இதெல்லாம் கேரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு காலம். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்குது. செலவுகள் சற்று கூடுதலாகத்தான் ஆகும். அதை ஓரளவுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது கொஞ்சம் தேவை தான். சில நேரங்களில் ஏதோ ஒரு மூடில் கோபமான ஒரு வார்த்தைகளை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பான வாரமாகத்தான் தெரிகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களும் இந்த வாரத்தில் ஏற்படும். இது ரொம்ப சிறப்பான வாரம். ஒரே விஷயம் என்னென்னா, தண்ட செலவுகள்ன்றதும் கூடவே இருக்குது. அதை ஓரளவுக்கு நீங்கள் அவேர்னஸோடு இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் தண்ட செலவு, சில நேரங்களில் என்ன, எவனாச்சும் நம்ம இப்படி பேக்கு மாதிரி ரோட்டில் இந்த இதெல்லாம் பேசினே ஒருத்தன் பிடிக்கணும் போடுவான். பக்கத்தில் ஒரு பைக்கில் உங்கள் செல்ஃபோனை பிடிக்கணும் போட்டு விடுவான். ஐயோ போயிடுத்த அவேர்னஸோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா லாஸ்ன்னு காமிக்கும் போது அது எப்படி வேணால் வரும். பிக் பாக்கெட்டு அது மாதிரி எவ்வளோ இருக்குது. அதனால் அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.